வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நாளோர் நற்சிந்தனை. ஏப்ரல் 28. தலைப்பு: வேதாந்தம், சித்தாந்தம். தத்துவ ஞானியின் வாய்மொழியாகவோ அல்லது நூல் வழியாகவோ ஞான விளக்கத்தை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, முறையான அறிவு பயிற்சியும் வேண்டும். அகநோக்கு பயிற்சி என்னும் உள்ஒடுங்கு பயிற்சியின் மூலம் அறிவை உயிரில் ஒன்றச் செய்து, உயிரே தனது அடக்கத்தில் தன் மூலமான மெய்ப்பொருளாக மாறி நிற்கும் தன்மையை அனுபவபூர்வமாக பெற்றாக வேண்டும். தானே அவனாகவும் அவனே தானாகவும், சிவனே ஜீவனாகவும் ஜீவனே சிவனாகவும் இருக்கும் நிலையை உரை மூலம் கேட்டு அறிவதோடு, மனதை பழக்கி அந்த மனதிற்குள்ளேயே செலுத்தும் தவத்தின் மூலமாகவும் உணர்ந்து பார்க்கும்போதுதான் தெளிவோடு திருப்தியும் வரும். இதை நமது மனவளக்கலை மூலம் சாதிக்க முடிகிறது. தோற்றங்கள் எல்லாம் பஞ்சபூத கூட்டென்றும், பஞ்சபூதங்கள் அணுவின் திரட்சி வேறுபாடு என்றும், அணு இறைநிலையின் இயக்க நிலை என்றும் விளக்கம் சொல்வது வேதாந்தமாகும். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உயிர்கள் அனுபோகம் பெறுவது இன்பம் துன்பம் இரண்டும் தான் உண்டு. அந்த இன்பத் துன்பங்கள் உணரப்பெறுவது மனதில்தான். ஆராய்ச்சியில் உயிரே மனமாகவும் இறைவனே உயிராகவும் இருப்பதைக் கண்டு, அந்த இறைவனே நானாகவும் எல்லாமாகவும் இருக்கிறான் என்று சொல்வது சித்தாந்தமாகும். துன்பத்தின் காரணத்தை அறியாதாரும் துன்பத்தை தோற்றுவிக்காமல் இன்பம் மட்டுமே விளையத்தக்க வகையில் தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளும் விதமாக இன்பத்துன்ப இயல்பறிந்தோர் வகுத்த வாழ்க்கை முறையே பக்தி மார்க்கம். அருட்தந்தை வாழ்க வளமுடன். தொடரும்.